மாநில நலனை பேசுது. எங்கே இந்திய நலன்? பாரதிய ஜனதா காவிரி நதிநீரின் நிலைப்பாடு என்ன? காங்கிரசின் கொள்கை முடிவு என்ன? மேகதாதுவில் அணை கட்டணுமா கூடாதா? காவிரி மேலாண்மை அமைக்கணுமா அமைக்க கூடாதா? எப்படி இருக்கு? அமைக்கணும்னு காங்கிரஸ் சொன்னா பிஜேபி வெல்லும், அமைக்கணும்னு பிஜேபி சொன்னா காங்கிரஸ் வெல்லும். அப்ப அந்த மாநில தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை பறிகொடுத்த கட்சிகள் இந்த கட்சிகள். அப்புறம் உன் உரிமைக்கு நிக்காதவனுக்கு நீ எதுக்கு ஓட்டு போடுற? எதுக்கு நாம போடணும்? எதுக்கு போடணும்? என் அன்பு சொந்தங்களே, ஒருவன் உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட அவனுக்கான இழப்பு. ஆனால் உரிமையை ஒருவதும் இழக்கக்கூடாது, அது ஒரு இனத்திற்கான இழப்பு, எதிர்கால தலைமுறைக்கான இழப்பு. இதை கவனம் வச்சுக்கணும். அதனாலதான் எங்க தலைவன் என்ன சொல்றான்? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை என்று சொல்றாரு. அது உரிமை ஒருவதும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு எதுக்காக நின்று இந்த பிஜேபி காங்கிரஸ்? கச்சத்தீவை மீட்குமா? மீட்குமா? ஆந்திர காட்டுகளை 20 பேரை சுட்டு போட்ட போது இந்துக்களுக்கு ஒன்று என்றால் துடிப்போம் என்கிறார்களே, செத்தாமுறை இருந்ததா? எங்க போன? வாயில புற்றாத புண்ணாத குறைக்கிட்டு இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? ஏன் பேசல? ஏன் பேசல? தூத்துக்குடியில சுட்டு கொண்டவன்ல எத்தனை பேர் இருந்து? அவனுக்காக நீ எத்தனை சொட்டு கண்ணீர் வடித்த? வருத்தத்தோடு பதிவு செஞ்ச வார்த்தைகள் எத்தனை? எல்லாம் ஏமாற்று. இந்துக்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் விடமாட்டோம். ஈழத்தில் செத்தவன் தான் முறை இருந்துதானே நீ சொல்றபடி? அவன் சாவை ஏன் சகித்து கொண்ட? ஏன் ஆயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்களை, சிவன் கோயிலை, முருகன் கோயிலை இடித்தான் சிங்களன்? ஒருத்தர் கண்டிச்சு பேசுனது உண்டா? ஏன் இடிக்க கொடுத்த கடப்பாறை இவர்களோடது? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்கு வந்து அப்படியே நாங்க தான் மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு கொன்று குவிச்சது காங்கிரஸ் கூட நின்று பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது, வேடிக்கை பார்த்துருந்தது இந்த திமுக. அதை தடுத்து நிறுத்த வலிமை பெற்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது பாரதிய ஜனதா, அதிமுக. 2G அலைக்கற்றை ஊழலுக்காக 1 மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா இயங்க விடல. ஈழத்தில் போர். எனக்கு என் உடன் பிறந்தவர்கள், என் மொழியை பேசக்கூடிய என் இன மக்கள், எங்கள் ரத்த உறவுகள், நாங்கள் கத்துனோம் கதறணும் சரி. உனக்கு ஒரு சக மனித சாவு, எல்லோரையும் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் சதை இதெல்லாம் கொண்ட ஒரு சக மனித சாவு, அது எப்படி சகித்து கொண்டிருந்த? அது என்ன நடக்குது இந்த தீவுல? ஒரு எதிர்கட்சி போற நடத்துது, உனக்கு எதிரான கட்சி காங்கிரஸ். அந்த எதிர்கட்சி என்கிற நிலையிலாவது ஒரு கருத்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்த தலைவர்கள் உண்டா? அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? சிங்களர்கள் ராமனின் பிள்ளைகள் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள். அதேதான் நாங்களும் சொல்றோம். ராமனின் வாரிசுகளுக்கும் ராவணனின் வாரிசுகளுக்கும் போர் நடக்கட்டும். எவ்வளவு பெரிய வழி தாங்கி நிக்கிறோம். வேடிக்கை வந்து எங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க, எங்களுக்கு ஓட்டை போட்டுருங்க. நோட்டை வாங்கிட்டு ஓட்டை விற்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான். தட்சாலி வரானார். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க வரானார். அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. நீங்க ஓட்டை விற்கவில்லை, நீங்கள் பிறந்து வாழ்கிற பெருமை மிக்க நாட்டை விற்கிறீர்கள் என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை இடமான வைக்கிறீங்க. என்ன உங்க பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போறீங்க? நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கல்வி இருக்கா? முதலாளிகள்கிட்ட இருக்கு. காசு கொடுத்து படிக்க முடியுமா? உங்க பிள்ளைகளால படிக்க வைக்க முடியுமா? குடிக்க நீர் இருக்கா? இல்லை. நீங்க போத்தல்ல இப்போ வாங்கி குடிக்கிறீங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு எங்கிருந்து வரும் கடைக்கு தண்ணீர் விற்பனைக்கு? வராது. என்ன பண்ணுவீங்க? சுவாசிக்க காற்று இருக்கா? பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கா? ஆறு இருக்கா? எல்லா ஆத்து மணலையும் வித்து தின்ட்டான். மலைகள் இருக்கா? நொறுக்கி கல்குவாரின்னு ஏற்றிக்கிட்டு இருக்கான். மலைகள் இல்லை என்றால் மழை எப்படி பெறுவீங்க? மழை இல்லைன்னா எப்படி வாழுவீங்க? ஏன் இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நம்ம? அற்ப மனிதனுக்கு வந்துட்டு உனக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், டிவி தரேன், செல்போன் தரேன்னு நம்ம ஓட்ட போட்டுறோமே. அரசியல் வெறும் மனிதனுக்கு மட்டுமானதா? எல்லா உயிர்களுக்கும் இல்லையா? இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானதா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் சொந்தம் இந்த பூமி. மனிதனுக்கு சொந்தமானதல்ல இந்த பூமி, பூமிக்கு சொந்தமானவன் தான் மனிதன். இதை புரிந்து கொள்ளணும் என் அன்பிற்குரிய மக்களே. பூமிக்கு, நம் இயற்கை தாய்க்கு என்ன துன்பத்தை கொடுக்கிறியோ, என்ன நோயை நீ கொடுக்கிறியோ, அது உனக்கு திரும்பி வரும் என்கிறார் எங்க அப்பா நம்மாழ்வார். தாயின் மார்ல பால் குடிக்கிற போது தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் குழந்தைக்கும் தொற்றிடுது. இது பரம்பரை, இது வழக்கம், இது யாரும் மறுக்க முடியாது. அது மாதிரி இயற்கை தாய், தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது. ரெண்டும் ஒண்ணுதான். என் உடம்புல ரத்த நாளங்கள், இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னா கை செயல இருந்து விழுந்துரும். அதை போலதான்
பூமி தாயின் ரத்த நாளங்களாக ஆறுகள். அதை அணை கட்டி தடுக்கும் போது அதுக்கப்புறம் செயலிழந்தது ஆறு. இந்த இயற்கையின் விதியில் நீங்கள் நல்லா கற்றுக்கிறணும், புரிஞ்சுக்கணும் தம்பி தங்கைகள். இதில் என்னென்ன சிக்கல் இருக்கு? ஆறு முடிஞ்சு இப்போ இந்த மலையை குடையிறான், 10 ஆண்டுகளை மலையை முடிச்சிடுவான். மலையை குடைஞ்சி என்ன பண்ணுறான்? ரோடு, மணல் எடுத்து வீடு, அப்புறம் பாலம், இதெல்லாம் கட்டிட்டு மலை உனக்கு எங்கே எப்படி வருது? அறிவு எங்கேருந்து வருது? ஆறு எங்கேருந்து வந்துச்சு? ஏரியை நம்ம தாத்தை வெட்டினா, பாட்டை வெட்டினா, கம்மாயை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம். அறிவியை நம்மளை ஆறை நம்மளா உருவாக்கணும். அறிவை உருவாக்குச்சு. உலகமெங்கும் அதுதான் இயற்கையின் பயணம் அது. அந்த அறிவை, அந்த ஆறை நீங்க எப்படி அழிச்சிட்டீங்கன்னா எப்படி உருவாக்குவீங்க? ஆத்து மணலை அள்ளிட்டு போயிட்ட, செத்து போச்சு ஆறு, எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? மறுபடியும் அறிவு வரணும். இப்போ அறிவியே வராம மலையை குடைஞ்சிட்டீங்கன்னா எப்படி அறிவு வரும்? என்னது இதுல சில 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 பெரும் மேதைகள் இருக்கிறாங்க. நதிகளை இணைக்க போறோம், அதுக்கு பாராட்டு வேற. சரி, சுத்த பைத்துக்கரத்தனம்டா. ஒரு ரோடு போடுறதுக்கே பலாயிரக்கணக்கான ஏக்கர் பறிபோதுன்னு பதறோம் நாங்க. அருவி எங்கிட்டு இணைப்ப? ஆறை போய் இணைக்கிறேன். காவிரி ஒரே ஆறா 3-4 ஆறா? ஒரே ஆறு தானே. அதுல தண்ணி தர மனித மனங்கள் மறுக்குதே ஒழிய ஆறு என்னத்தை மறுத்துச்சு? ஆறு எங்க மறுக்குது? எதப்பு எதோட எதப்பு இணைப்ப? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நதிநீர் இணைப்பு நடக்கிற காரியமா? இது கொடுமை, கால கொடுமை. ஒரு சிந்தனை ஏற்று எதையாவது சொல்றது, நாங்க நதிகளை இணைக்க போறோம். இணைங்க பார்ப்போம். இணைங்க, ஏதாவது ஒரு சொல்லுங்க. ஒரு பிஜேபி காங்கிரஸையும் ஒன்னா இணைங்க பார்ப்போம். இணைப்பீங்களா? எங்க இருந்து தண்ணி உபரியாக தண்ணி எங்க ஓடுது? அந்த தண்ணியை திருப்பி கொண்டாந்து எனக்கு தரப்போற எங்க இருக்கு? அவன் அடைச்சி வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான். கொஞ்சோண்டு தண்ணி விடுறா, 150 டிஎம்சி தண்ணி விடுறாங்கிறதே மறுக்கிற கன்னடன் இந்த நதியை இணைக்க ஒத்துக்கிறான்னா நாடு அக்குத்துக்கா பிச்சுக்கிட்டு ஓடிடும். புரியாம ஒரு வார்த்தையில நதியை இணைங்க, நதியை இணைங்க, நதியை இணைங்க. அவர் 1 கோடி அறிவிச்சாரு ரஜினிகாந்த். ஏன் தெரியுமா? யார்ட்டையும் கொடுக்கல, எவனும் கேட்கல. ஏன்னா இணைக்க மாட்டாங்கன்னு தெரியும். இப்ப நான் கூட என்ன சொல்றேன், நான் கூட நதியை நீங்கள் இணையுங்கள் 1 லட்சம் கோடி தருகிறேன். ஏன்னா இணைக்க மாட்டான், அது நடக்க போறது இல்லை. அவங்களே பிஜேபி காரங்களே என்ன சொல்றாங்க பாருங்க. ஐயா நிதின் கட்கரி உட்கார்ந்துருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு தொலைக்காட்சிக்காரர் கேட்கிறாரு, என்ன நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலையே? ஐயோ நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சு போய் சொன்னோம், மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க, எதையும் நிறைவேற்ற முடியல, முழிக்கிறோங்கிற. 15 லட்சம் வங்கியில போடுறோம்ன்றாரு. எதுக்கு? எல்லாருக்கும் 15 லட்சம் வரப்போதான். அப்பா 15 லட்சம். அதே தான். இப்போ எப்படின்னா, ஒருத்தன் 400 ரூபா கொடுங்க, வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிடலாம்ன்றான். 400 ரூபாய்க்கா? டேய் 400 ரூபா கொடுத்துட்டா லைஃப் செட்டில்டா, வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிடலாமாடான்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பெரிய கூட்டம். ஒரு கடை உள்ள உட்காந்துருக்கான் ஒருத்தன். 400 ரூபா தானே? ஆமாம், வெறும் 400 ரூபா தாங்க, 400 ரூபா கொடுங்க, வாழ்க்கை முறை உட்காந்து சாப்பிடலாம்னு. அங்கே போனால் அவன் நாற்காலி வித்துக்கிட்டு இருக்கான். உட்காந்து நாற்காலி, இந்தாங்க 400 ரூபா கொடுங்க, ஸ்ட்ராங்கான நாற்காலி, இதில் உட்காந்து நீங்கள் வாழ்க்கை முழுக்க சாப்பிடலான்ட்டு அவன் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ சாப்பிட்றதுக்கான பொருள்கள் எல்லாம் நம்ம கொடுத்துட போகிறோம், வாழ்க்கை முழுக்க சாப்பிட்றதுன்னு. உட்காந்து சாப்பிட்ற நாற்காலி விற்கிறான். அது மாதிரி தான் இவங்க எலெக்ஷனில் 15 லட்சம் போடுறனோடனே வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நினச்சான். அப்போ தான் சுருக்கு பில் இருக்கிறத உருவிட்டு போயிட்டாங்க ஜிஎஸ்டின்ட்டு. இது தெரியாமல் இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 4 லட்சம் தொழில் தொடங்குறதுக்கு 4 லட்சம் போடுறோம்ன்றாங்க. இவங்களை நம்பி வாழ்க்கையை ஆட்டை கொடுத்தீங்கன்னா உங்களை ஒருத்தனாலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது, பார்த்துக்கிறீங்க. தயவு செய்து இந்த கோஷ்டிகள், இந்த ஃப்ராடு கோஷ்டிகள் சொல்கிறத மட்டும் நம்பாதீங்க, நம்பவே கூடாது. அதில் இந்த திமுக பிஜேபி எதிர்க்குதுங்கிறத சத்தியமாக நம்பாதீங்க. முதலாக பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கட்சி எது? ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒன்றாக்குனதே இவங்க தான். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமில்ல? பிஜேபியை மதவாத சக்தியை கால் உண்ட விட மாட்டோம், தமிழர் நாட்டில் கால் உண்ட விட மாட்டான். அவன் ஏன் கால் உண்றான்? நீ தான் தோல்ல தெரிய, அவன் ஏன் கால் உண்றான்? வெக்கம் இல்லாம இந்த இப்ப மதவாதத்தை எதிர்க்கிறோம் சொன்ன எல்லா கட்சியும் அவரோட சேர்ந்து கூட்டணி வச்சு கொண்டாடிட்டு போன கட்சியை தான். இன்னைக்கு அரசியல் இல்லை, அதனால பிஜேபி இருக்கும். பிஜேபி இது இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கான்ல, அதுல நீ என்ன சொல்றான்னு பார்க்கணும்.
இப்போ 4 இடைத்தேர்தல் வருது பாருங்க, இந்த அரவக்குறிச்சி, இந்த திருமங்கலத்துக்கு, திருப்பரங்குன்றம், இதில் என்ன சொல்லுவா? பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், என்ன சொல்லுவா? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஏமாற்று. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, அதை தமிழ்நாட்டில் எதிர்த்து போராடுது திமுக. ஏன்னா இங்கே வணிகர்கள் ஓட்டு வாங்கணும். பாராளுமன்றத்துக்கு தீர்மானம் வருது, அதை எதிர்த்து வாக்கு செலுத்தாம, எதிர்த்து விவாதிக்காம ஆதரவாக ஓட்டு போட்டுருது. சில்லறை வர்த்தகத்துக்கு அந்நிய முதலீட்டு, வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவாக போட்டுருது. அப்போ ஐயா கலைஞர் கேட்குறாங்க, என்னங்க இங்கே எதிர்த்துட்டு அங்கே போய் ஓட்டு போட்டிங்கன்னா, அது அங்கே எதிர்க்கிறது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போயிரும்ட்டாரு. 2 மாதத்தில் ஏற்காட்டில் இடைத்தேர்தல், பிஜேபிக்கு கடிதம் எழுதுறாரு, எங்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும்னு. எவ்வளவு மதவாத எதிர்ப்பு! எந்த மாதிரியான அணுகுமுறை இது! இப்ப கூட நான் சொல்றேன் பாருங்க, ஜெயிச்சுட்டு ஒருவேளை மோடி தெற்கு முக்காடி ஒரு 50 தொகுதி 60 தொகுதி தேவைப்படுதுன்னா கட்டாயம் போய் ஆதரிச்சு இவர்கள் பதவிக்கு போவார்கள். போடுங்க, உலகம் இருட்டாயிரும், அவங்க பிரைட் ஆயிடுவாங்க. உதயசூரி அவங்க வெளிச்சத்தில் வாழ்றாங்க, நம்ம தான் பொசிங்க போனோம். ஐயோ, இன்னும் வந்து சொல்றாங்க உதயசூரியன் ஏழைகளின் சின்னம்னு. ரெட்டை இலை ஏழைகளின், அது ஏன்டா எவ்வளவு காலத்துக்குடா சின்ன ஏழை? உங்க சின்னம் எப்படா ஏழைகளின் சின்னமா இருக்கும்? பணக்காரர்கள் சின்னம். உண்மையிலே ஏழைகளின் சின்னம் விவசாயி சின்னம் தான்.